ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து கொத்து ரொட்டி கொஞ்சம் செய்ய போகிறேன். நான் வந்து கோதுமை மாவு எடுத்து தண்ணியும் உப்பும் சேர்த்து சப்பாத்தி மாவு செஞ்ச மாதிரி செஞ்சு அதை சுட்டெடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் இப்போ செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறேன் காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்து இதில் வெங்காயம், பெரிய வெங்காயமாக நான் ஒரு 2 வெங்காயம் வெட்டி சேர்க்குறேன். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கல. இப்போ அலீக்ஸ் கொஞ்சம் தண்டும் இலையுமா கொஞ்சம் கட் பண்ணி அதையும் அதில் சேர்க்குறேன். சேர்த்து தக்காளி பழம் சேர்க்குறேன். இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன். சேர்த்து இதில் பச்சை மிளகாவும் கீறி போட்டு இதை கொஞ்சம் நாங்கள் வதங்க விடுவோம். இப்போ இந்த வெங்காயமெல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதையும் கொஞ்சம் நாங்கள் வதங்க விடுவோம். இப்போ இதெல்லாம் வதங்கிட்டு இந்த ரொட்டி இந்த கட் பண்ணி வச்சதை நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து சோயா சாஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். காரத்துக்கு மிளகு நான் பார்த்து தான் சேர்க்கணும். கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து கட்டத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்க்குறேன். சிக்கன் குழம்புகள் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். சிக்கன் குழம்போ இறால் குழம்போ நண்டு குழம்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் முட்டை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் சிக்கன் கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 முட்டை நல்லா அதை ஃப்ரை பண்ணி அதையும் அதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சம் நல்லா சேர விடுவோம். முட்டையெல்லாம் சேர விடுவோம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் உப்பெல்லாம் அளவாக இருக்குது. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் மிச்சமாக இருக்கிற சப்பாத்தியோ ரொட்டியோ இதில் கூட இப்படி செய்யலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் கிரேவி சேர்க்குறேன். எந்த கிரேவியாக இருந்தாலும் பரவாயில்ல, நண்டோ இறாலோ சிக்கனோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈரலித்தன்மையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். வதங்க விட்டு நாங்கள் உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். எல்லா அளவுக்கும் உங்களுக்கு தேவையான நீங்கள் இறாலோ நண்டோ சிக்கனோ எல்லாம் ஃப்ரை பண்ணி கூட சேர்க்கலாம். சீ ஃபுட் என்னென்ன இருக்கோ அவ்வளோ சீ ஃபுட்டை கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துருப்பீங்க, சிம்பிளான ஒரு கொத்து. நாங்கள் வீட்லேயே நாங்கள் இதை செய்து எங்கள் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.